வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் 19ஆம் வரை எப்படி இருக்க போகுது. மேஷ ராசி, உங்களது ராசி அதிபதி 5ல் இருந்தார். ஸோ 5ல் இருந்து இப்போ வந்து 6க்கு போனாலும் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லைங்க. பட் என்னென்னா, சூரியன் செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலை செய்கின்ற இடத்துல வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துடும். புதன் நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். பட் என்னென்னா, அந்த சூரியன் செவ்வாய் வந்து திடீர்னு வேலை செய்கிற இடங்களில் வந்து ஒரு வாக்குவாதங்கள், ஒரு டென்ஷன் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து நல்ல திருமணமோ ஒரு சுப நிகழ்ச்சியோ நடத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்கள் குடும்பத்திற்கு உங்களது குழந்தைகளுக்கு ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த சூரியன் செவ்வாய் கொஞ்சம் டென்ஷன்ஸ் உருவாக்கும். கடன் லேவாதேவி கணக்குகள், கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மற்றபடி 2ல் ராகு. ஸோ 2ல் ராகு வந்து சந்திரனுடைய இதில் தான் ஸ்டாரில் போயிட்டுருக்கனால நல்ல ஒரு பெரிய சொத்துக்கள் வாங்கணும், பெரிய வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களும் நிறைய வரும். அது இன்னும் ஒரு 22ஆம் தேதிக்கு மேலே மாறிடும். ஸோ மாறினதுக்கப்புறம் அது வந்து சூரியனில் போகுது. அதுக்கப்புறம் பலன்கள் வரும். ஸோ அதுவரை கொஞ்சம் அந்த ஒரு கிரீடினஸ் இருக்கும். அம்மா வந்து கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுவாங்க, கொஞ்சம் எமோஷனலாக ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி 6ல் ஆட்சி பலத்தோடு இருக்கிறனால நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ வேலையும் கிடைக்கும். சில வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சில பேருக்கு வந்து வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது. வீடு சம்மந்தமான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க. பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு அதனால் ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், அவர்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, சூரியன் செவ்வாய் அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து உங்கள் குழந்தைகள் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ நல்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவி வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ல் கேது சனியின் சாரத்தில் போகிறது, 10ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகுது. அதுவும் வக்கரமாக போகும்பொழுது வக்கரகிரகங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு தீய பலனும் கொடுக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, தொழிலில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. தொழிலில் நாம் எங்கெங்கே தப்பு பண்ணுறோமோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் நல்ல மாற்றங்கள் செய்து பெரிய வெற்றிகளுக்கான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதி வந்து குரு. ஸோ 9ஆம் அதிபதி குரு வந்து 10ல் இருக்கிறனால தொழிலில் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனி குரு சேர்க்கை. ஸோ எப்போதுமே சனி குரு சேர்க்கை இருந்ததுன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதுவும் வந்து வக்கர சனி வக்கர குருன்னும்போது வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருந்தாலும் தொழிலில் தேவையில்லாத பிடிவாதங்களை நீங்கள் விட்டுணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். சில நேரங்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதம் நடந்துப்பீங்க. 11ல் வந்து 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கிறனால எவ்வளோ லாபங்கள் வந்தாலும் திருப்பி தொழிலில் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். நிறைய முயற்சிகள், நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கிடைக்கும். புதிய முயற்சிகள், புதிய லோன்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷங்கள் பார்ப்போம். 14ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு, அதுவும் ராகு காலத்தில் பண்ணிங்கன்னா எதிரிகளை தகர்த்தெறிபவர் காலபைரவர். அதுக்கடுத்து பார்த்தா 17ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி அன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி வயிற்றுக்கு லீவு விட்ருங்க. சாப்பிட்றத கொஞ்சம் இந்த விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. நம்ம உடம்புக்கும் நல்லது. நம்ம வருங்காலம் அன்றைக்கி வந்து ஓம் நமோ நாராயணான்னு அந்த பெருமாளை நினச்சிக்கிட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. பழக்கம் பண்ண ஒரு மாதத்துக்கு 2 நாள் வந்து ஏகாதேசி வரும். ஸோ இதே வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு 15 நாள் கிட்டத்தட்ட இருந்துருவீங்க. கிட்டத்தட்ட 24 நாள் கிட்டத்தட்ட வந்து 24 நாள் வந்து நீங்கள் விரதம் வந்துடுவீங்க. 24 நாள் வந்து விரதம் இருந்தீங்கன்னா உங்களோட கழிவுகள் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். இருங்க. அதுக்கு அடுத்தது பார்க்க போனால் 18ஆம் தேதி அன்றைக்கி சனி பிரதோஷம். ஸோ போன வாட்டியும் சனி பிரதோஷம் தான் வந்து, இந்த வாட்டி சனி பிரதோஷம் தான் வருது. சனி பிரதோஷம் அன்றைக்கி நீங்கள் வந்து கோயில்கள் வந்து அலோவ் பண்ணுறதில்ல நிறைய கோயில்களில். ஏன்னா வந்து விசேஷங்களுக்கு கூட்டம் கூடுவதை தவிர்த்து வராங்க. ஸோ அதனால் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து கோயில் அலோவ் பண்ணலைன்னா கூட முன்னாடியே போய் ஒரு காலையிலையோ இல்லை முன்னாடி பிரதோஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ அந்த அபிஷேகத்துக்கு தேவையான ஒரு தேனோ இல்லாட்டி ஒரு விபூதியோ அந்த ஈஸ்வரனுக்கு வாங்கி கொடுக்குறதுனால உங்களது தோஷங்கள் நீங்கி உங்களது வாழ்க்கை மென்மை அடையும்ன்றது கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இந்த வாரம் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.